ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெஸ்ட் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கிடைச்சது. அது எங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம பூத்துறை ரோட்ல இருக்க சாரல் ரெசார்ட்ல நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். பந்தியில சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பிரான் கீ ரோஸ்ட், கத்திரிக்காய் தொக்குன்னு இன்னும் சில பல ஐட்டங்கள்லாம் வச்சிருந்தாங்க. பிரான் கீ ரோஸ்டோட அந்த சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா அந்த மாதிரி இருந்தது. இந்த பிரியாணி டேஸ்ட்டை பத்தி நான் மட்டும் பேசலங்க, அங்க சாப்பிட்ட நிறைய பேர் பேசினாங்க. அதுல ஒரு சிலதை கேளுங்க. இங்கே தென்னாட்டு உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இங்கே கேட்ரிங் பண்ணாங்க. இங்கே சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து இந்த ப்ரான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் திண்டுக்கல் பிரியாணி சொல்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் டேஸ்ட்டு திண்டுக்கல் பிரியாணி இல்லை. இது நல்லா இருந்துச்சு. அரோமா, அந்த சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி சொல்ல போனால் அந்த 65 பீஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக இந்த வெத்தலை மில்க் ஷேக் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வெனிலா ஃப்ளேவரோட கலந்து சூப்பராக இருந்தது. ஒரு சைடு சிக்கன் பிரியாணி இருந்தாலும் இன்னொரு சைடு மஷ்ரூம் பிரியாணியும் கோபி 65 பண்ணியிருந்தாங்க. ஸோ வெஜிடேரியன் லவர்ஸ்க்கு இதுவுமே